வணக்கம் அன்பு நேயர்களே, வெல்கம் பேக் சங்கர் அஃபீஷியல். இன்றைய நம்முடைய வீடியோ பதிவில் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் தொடுக்க காரணம் என்ன என்பது பற்றியும், இதனால் இந்தியா உட்பட உலக நாடுகளுக்கு என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும், எப்பொழுது போர் ஓய்வதற்கான வாய்ப்புகள் தென்படுது என்பதை பற்றி சுருக்கமாக நம்ம ஆய்வுகளை இங்கே பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த ஈரான் நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுக்க காரணம் என்னென்னா, அதாவது இந்த சர்வதேச ஆயுத பரவல் தடுப்பு, அணு ஆயுத பரவல் தடுப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை மீறினதுனால தான். சரிங்களா? இது என்ன ஒப்பந்தம், எந்த அமைப்பில் போட்டாங்கன்னு பார்க்கலாமாங்க. இந்த சர்வதேச அணுசக்தி முகமை என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலத்தில் சுருக்கமாக அதனுடைய லெட்டர்ஸில் IAEAன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய அந்த சர்வதேச அணுசக்தி முகமையில் ஐநா சபையினுடைய ஒரு அங்கமாகும். 1957 ஜூலை 29 ஏற்படுத்தப்பட்டு பல நாடுகளும் அணுசக்தி துறையில் பாதுகாப்பாக இருக்கணும், தயாரிப்பை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக அது செயல்பட்டுருக்குது. அந்த அமைப்பில் கிட்டத்தட்ட 180 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நடைமுறையில் இருக்கிறாங்க. இப்போ 2015 ஈரான் போட்ட ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் அவங்க போட்ட ஒப்பந்தத்தில் அணுமின் நிலையங்களை இயக்குவதற்கு தேவையான எரிவாயுவிற்கு தேவையான அளவு 3.67 என்ற வணிக பயன்பாட்டிற்கு மட்டும்தான் நாங்கள் செறிவூட்டலை மேற்கொள்வோம், யுரேனிய செறிவூட்டலை மேற்கொள்வோம், அந்த அளவு மீற மாட்டோன்னு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த போட்ட ஒப்பந்தத்தையும் மீறி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆலைகள் 3 இடத்துல இருக்குது. போர்டோ, நாடன்ஸு, எஸ்பகன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 3 ஆலைகளிலையும் அவங்க செறிவூட்டலை கிட்டத்தட்ட இந்த ஒப்பந்தத்துக்கு மேலே 60% செறிவூட்டல் யுரேனியத்தை செறிவூட்டி யுரேனியத்தை பதுக்கி வச்சதால் அண்டை நாடான இஸ்ரேல் உளவுத்துறை மூலம் அறிந்து இந்த சர்வதேச அணு ஆயுத முகமைக்கு தகவல் தெரிவித்து அவங்க ஜூன் 12 சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய ஆளுநர்கள் குழு கூடி ஒரு கண்டன தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஈரானுக்கு எதிராக நீங்கள் ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறீங்க, இது சரியில்லைன்னு சொல்லி. இப்போது உள்ளே போய் ஆய்வு பண்ணலான்னு சர்வதேச முகமையினுடைய தலைவர் குரோசி ஈரானுக்குள்ளே போனாலும் ஈரான் நாட்டில் தடை விதிச்சிருக்கிறாங்க, அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமாக சர்வதேச அணுசக்தி தலைவர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பிலேயே ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லி அமைப்புடைய அதிகாரியும் ஈரானுக்குள்ளே போய் ஆய்வு செய்வதற்கும் தடையை விதிச்சாங்க. இதன் பலனாக ஜூன் 13 அண்டை நாடு இஸ்ரேல் ஈரானுடைய முக்கியமான அந்த செறிவூட்டல் மையங்களை தாக்குனாங்க. அதற்கு பக்கபலமாக அமெரிக்காவும் இருந்து 3 செறிவூட்டல் மையங்களையும் அதிக அளவு சேதங்களை விளைவிச்சு போர் தொடுத்ததுனால அவங்க போகிற தற்சமயத்துக்கு ஈரான் நிறுத்தினாங்க. இருந்தாலும் செறிவூட்டல்களை தொடர்ந்து நடத்ததுனால இதுக்கு என்ன வழி, இவங்க போர் செய்தாலும் செறிவூட்டல் மையங்களை தகர்த்தாலும் சர்வதேச அணுசக்தி முகமை தீர்மானத்தை போட்டு கண்டித்தாலும் இவங்க தொடர்ந்து செறிவூட்டல்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. இவங்களுடைய செறிவூட்டல்களால் 60% யுரேனிய செறிவூட்டலால் ஒரு 9 சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை அவங்கள தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்முடைய அணுசக்தி முகமை ஆய்வாளர்களும் அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த வளர்ச்சி நாடுகளும் ஈரான் போன்ற ஒரு அணு ஆயுத நாடுகளும் உணர்ந்திருக்கின்றன. ஆகையினால தான் நமக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்றும் இந்த இரு நாடுகளும் முகமையினுடைய ஒப்பந்தத்தை மீறினாலையும் இவங்க தாக்குதல் நடத்தினாங்க. இந்த போர் வருவதற்கான காரணமே இதுதாங்க. சரி, இப்போ என்னன்னா நம்ம இந்த போர்னால் பொதுவாக மத்திய கிழக்கு நாடுன்னு சொல்லுவாங்க, மேற்காசிய நாடுன்னு சொல்லுவாங்க, வளைகுடா நாடுகளை. இவங்க இந்த நாடுகளினுடைய முக்கியத்துவம் என்னென்னா எண்ணெய் வளங்கள் மிக்க நாடுகள், அதாவது குறிப்பாக கச்சா எண்ணெய். இந்த கச்சா எண்ணெயிலிருந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பொருட்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், LPG இதை மட்டும் நாம் எடுத்துக்குவோம். இன்னும் சில பொருட்கள் இருக்குது, அது நீங்கள் வேறு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம சேனலில் இருக்குது. இவைகள் உற்பத்தி செய்து உலக பயன்பாட்டில் 20% வர்த்தகம் நடைபெறுது ஈரானுக்கு ஒட்டியே இருக்கக்கூடிய அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக. அந்த வர்த்தக தடைபாடு இப்போ நமக்கு தடைபட்டுருக்கிறதுனால உலகளாவிய வர்த்தகத்தில் 20% நெருக்கடியும் நம்முடைய ஆசிய கண்டத்தை பொறுத்தவரையிலும் ஆசிய நாடுகளில் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு கச்சா எண்ணெயினுடைய குறைபாடு, அதிலிருந்து வரக்கூடிய பெட்ரோல், டீசல், குறிப்பாக LPG தட்டுப்பாடு நிலவும்.
அல்லது விலையேற்றம் இவற்றுக்கான காரணங்கள் அதிகமாக தென்படுது. சரிங்களா? இருந்தாலும் நம்ம நாட்டினுடைய அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஈரான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்சியுடன் பேசியதுனால, ஏன்னா அவங்களுடைய கப்பல் வந்து ஒரு 25 நாட்களுக்கு முன்னாட பயிற்சிக்காக நம்முடைய இந்திய எல்லைக்கு வந்ததால் 3 கப்பல்கள் வந்தது. ஒரு கப்பல்கள் ஈரான் எல்லையை ஒட்டி சென்றதால் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அதை கண்காணித்து தகர்த்தது. 2 கப்பல்கள் வந்து நம்முடைய நாட்டில் கொச்சி துறைமுகத்தில் அருகே வந்ததால் அங்கு நங்கூரமிடப்பட்டு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள உபசரித்தாங்க. அதன் அடிப்படையில் நம்முடைய கப்பல்களை முதல்ல மார்ச் 9 அவங்க ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இயக்க அனுமதித்தாங்க, சைபீரியா நாட்டு கொடியோட. சரிங்களா? அதுக்கப்புறம் 2 கப்பல்களையும் அவங்க நம்ம அமைச்சருடைய வேண்டுகோளுக்கிணங்க நல்லெண்ணெய் அடிப்படையில் விடுவிச்சிருக்கிறாங்க. நமக்கு வந்து எல்பிஜியினுடைய விலை ஏற்றம் இருந்தாலும், தட்டுப்பாடு இருந்தாலும் இது நீடிக்காது, விரைவில் சரி செய்யப்படுங்கிறது தான் நம்முடைய ஆய்வாக இருக்குது. இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்த கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், எல்பிஜி இவற்றையெல்லாம் தயாரிப்பதற்கு கச்சா எண்ணெயை வாங்கி தான் அதை தயாரிக்கணுங்கிறதால பெரும்பாலும் நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி கிடையாது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 80% மேலே மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. தற்சமயம் தான் அது நிலுவையில் இருந்துச்சு, மீண்டும் அவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்முடைய நாட்டில் வந்து ஈரானுடைய போர் சம்பந்தமாக அமைச்சர் பேசியும் நமக்கு தட்டுப்பாடு நிலவி கப்பல்கள் வர துவங்கி இருக்கிறதா செய்திகள் வந்திருக்குது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக 20 கப்பல்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவுக்கு மட்டும். சரிங்களா? ஏன்னா இப்போ செய்திகள் வந்து வெளியாகிருக்குது, நீங்கள் ஊடகங்களை பார்த்துருக்கலாம். அதுபோக நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடுங்கிறது கிடையாது. ஏன்னா அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்காது. மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே வந்து அந்த பெரிய பெரிய கொள்கலங்களில் வந்து 5.33 மெட்ரிக் டன் அளவுக்கு பெட்ரோல், டீசலை வந்து கச்சா எண்ணெய் சேமிப்பு வந்து அவங்க கொள்கலன் அமைச்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு 70-75 நாளைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளில் பயன்படுத்தும் அளவுக்கு நம்முடைய கொள்கலன்கள் வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்குது நாட்டில் பல இடங்களில். அதே மாதிரி இந்த எல்பிஜி மட்டும் வாயுவாக சேமிக்க முடியாதுங்கிறதுனால அதை வந்து திரவ ஆய்வத்தை சேமிக்க முடியுங்கிறதுனால அதனுடைய கட்டமைப்பை அவங்க ஏற்படுத்தலை. இப்போ வந்து அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாண்புமிகு பிரதமர்கள் வந்து செய்திகள் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க, நம்ம ஊடகங்களில் பார்த்துருப்போம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்திகள் என்ன அப்படின்னா, அந்த வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மிக்க 12 பெரும்பான்மை மிக்க முஸ்லீம் நாட்டு தலைவர்கள் அரேபிய நாட்டினுடைய தலைநகரான ரியாத்தில் ஒன்று கூடி இந்த போர் சம்பந்தமாகவும் இதனால் ஏற்படக்கூடிய நமது வளைகுடா பகுதி, ஆசியா பகுதிகளுக்கும் உலகளாவிய அந்த வர்த்தக தடைக்கும் அவங்க தாக்குதல் நடத்தினதை பற்றியும் விரிவாக ஆலோசித்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஈரானுக்கு 12 பெரும்பான்மை முஸ்லீம் நாட்டு தலைவர்கள், அதாவது அந்த 12 பெரும்பான்மை முஸ்லீம் நாட்டு தலைவர்கள்னு சொன்னோம்னா குவைத்து, பக்ரைன், அடுத்து வந்து கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்டு போன்ற நாடுகள்லாம் வந்து சவுதி அரேபியா போன்ற நாடுகள் வந்து அதில் கலந்து அறிக்கைகள் விட்டிருக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் ஈரான் நாட்டவர்கள் வந்து குறிப்பாக தாக்குதல்கள் எங்கே நடத்துகிறீங்கன்னா அரசினுடைய உள்கட்டமைப்பில் தாக்குதல் நடத்துகிறீங்க, எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்துகிறீங்க. இதுகளெல்லாம் வந்து கடும் பாதிப்பை ஏற்படுத்துது. நம்ம நாடு அல்லது நம்ம வளைகுடா பிராந்தியம் மட்டுமல்லாமல் உலகளாவிய பெரிய ஒரு பொருளாதாரத்தில் சிக்கல்களுக்கு கொண்டு வருது. முடிஞ்ச அளவுக்கு அந்த தாக்குதலை நிறுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிக்கைகள் வந்து அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்கா அதிபரும் ஈரானுக்கு அந்த தகவல்களை அனுப்பி அவர் வந்து தாக்குதல்களை எண்ணெய் கர்த்தாரில் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய எண்ணெய் வயல்களை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அது தாக்குதல்களை நிறுத்திய மாதிரியும் செய்திகள் வந்திருக்கிறது. ஆகையினால இந்த போர்கள் வந்து அந்த வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய 12 முஸ்லீம் நாடுகள் இன்னும் உலகளாவிய நாடுகள் வந்து கூட்டறிக்கை விடும் பட்சத்தில் இந்த போர் நிறுத்துவதற்கான சூழல் தென்படும் அப்படிங்கிறத நம்முடைய ஆராய்ச்சி. இந்த வீடியோவில் சில பதிவுகள் வந்து எதுக்காக நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னோம்னா, அதாவது நம்முடைய ஈரான் மீது நம்முடைய உலக நாடுகள் ஏன் தாக்குனாங்க அப்படிங்கிறது காரணத்தை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த காரணம் நிறைய நபர்களுக்கு வந்து தெரியாது. அதாவது ஈரானை பொறுத்தவரையில் முஸ்லீம் பெருமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய நாடுகள் தான். ஆசியா முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம் பெருமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய நாடுகள் தான்.
அவங்க நாடு தான். அவங்க வந்து மதகுருமார், உச்சபட்ச மதகுருமார் தான் அந்த இராணுவ நிலைகள், ஆட்சி அதிபரை காட்டில அவங்க தான் வந்து எல்லா முடிவையும் எடுப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து தாக்குதல் நடத்தினாங்க. தொடர்ந்து வந்து ஈரான் இந்த ஒப்பந்தத்தை மீறியும் அந்த செறிவூட்டல் மையங்களை அழிச்சும் கேட்காதனால அவங்களுக்கு உயிர் சேத விளைவிச்சாங்க. தொடர்ந்து ஈரான் அதனுடைய செறிவூட்டல் மையங்கள் மீது கடந்த ஜூன் 13 இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கி போர்டோ செறிவூட்டல் மையம், நாடன்ஸு, இஸ்பகான் என்ற 3 செறிவூட்டங்கள் மையங்களையும் தகர்த்தும் பலமுறை எச்சரித்து அவங்க வந்து செறிவூட்டலை வந்து நிறுத்தாதால் அவங்க நாட்டினுடைய உயர் அதிகாரிகள், தலைவர்கள், உச்சபட்ச தலைவர், மதத்தலைவர், இராணுவ அதிகாரிகள், உயர் அதிகாரி மட்டத்தில் வந்து அவங்க உயிர் சேதத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அது நியாயம்னு நம்ம சொல்ல முடியாது. எங்கு உலகத்தில் உயிர் சேதம் ஏற்பட்டாலும் அது வருத்தந்தான், இல்லை என்று இல்லை. இது தவிர்க்க முடியாத காரணமாக போய்விட்டது. இனி ஈரான் போரை நிறுத்துமா வளைகுடா பிராந்திய முஸ்லீம் நாடுகளுக்காகவும், அல்லது இன்னும் உலக நாடுகள் வந்து கூட்டாக சேர்ந்து அறிக்கை விடும் பட்சத்தில் அமெரிக்காவும் தன்னுடைய வாதத்தின் அடிப்படையில் நிறுத்த சொன்னால் அவர்கள் நிறுத்துவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நாம் பார்க்குறோம். இருந்தாலும் இந்த சிக்கல்களை கடந்து கண்டிப்பாக நம்முடைய வளைகுடா பிராந்தியம் மட்டுமல்ல உலகமும் அமைதி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நாம் அனைவரும் வந்து எல்லாம் வல்ல அவரவர்கள் வழிபாட்டிலிருந்து அவரவர்கள் தெய்வத்தை பிரார்த்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், போரில்லா நல்லுலகம் வேண்டும் என்று. நம்முடைய சேனல்ஸை இதனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் வந்து நிறைய நபர்களே இருக்கிறாங்க. ஆகையினால நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருக்கலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க. அப்படியே பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் என்று கூறி நன்றி. வாழ்க வளமுடன்.